எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல டொரண்டோல கிறிஸ்மஸ் சீசன் எப்படி இருக்குன்னு காமிக்க போறேன். டொரண்டோல கிறிஸ்மஸ் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் இங்க இருக்கிற எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லயுமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஒரு 2-3 இடத்துக்கு ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். ஒன்று வந்து டண்டா ஸ்கொயர், இன்னொன்று ஈடான் சென்டர். அண்ட் எல்லாம் விட டொரண்டோ கிறிஸ்மஸ் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ். நம்ம அங்கேயும் போய் அங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங்லேருந்தே டொரண்டோவில் ஒரு நல்ல ஸ்னோஃபால் கொட்டிகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே ஸ்னோஃபால் அக்யூமுலேஷன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஸ்னோஃபால் வந்து இந்த டிசம்பருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இங்கே வெதர் ரிப்போர்ட் படி இன்னைக்கு தான் இருக்கிறதுலேயே கோல்டஸ்ட் டே. இப்போ டைம் இங்கே ஒரு 12 மணி இருக்கும். அண்ட் இந்த டைம்க்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -22 டிகிரி செல்சியஸ் இருக்கு. கனடாவில் யூஸ்வலாகவே வின்டர்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். அதுவும் ஜான்வரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். வின்டர் டைமில் நார்மலாகவே கம்யூட் பண்ணுறது கொஞ்சம் இங்கே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், அதுவும் முக்கியமாக கார் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க டிரைவே கிளியர் பண்ணி, காரை க்ளீன் பண்ணி, அதை வெளியில் எடுத்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். இது என் பால்கனிலேருந்து ஷூட் பண்ணது. வின்டரில் டவுன் டவுன் டொரண்டோ இப்படி தான் இருக்கும். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே இருக்கிற டொரண்டோ கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டொரண்டோவில் டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. இந்த டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய டைனிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. காஃபி ஷாப்ஸ், பேக்கரிஸ், பேஸ்ட்ரி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். அதோட இல்லாமல் இங்கே கிறிஸ்மஸ்க்காக கிறிஸ்மஸ் அக்சசரிஸ், வின்டர் க்ளோத்திங், லோக்கல் ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஷாப்பிங் பண்ணுறது எந்த அளவுக்கு வர்த்துன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன டாய் வாங்குறதுலேருந்து இங்கே எல்லாமே வெளியில் விற்கிற ப்ரைஸஸை விட இங்கே கம்பேரிட்டிவ்லி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. கிறிஸ்மஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த லைவ் ஸ்டேஜில் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுறது ரொம்ப ஃபேமஸ். நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் ட்ரீ தான். அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்லயும் 50 ஃபீட்டுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்காக அவங்க 40,000 லைட்ஸ், 800 கிறிஸ்மஸ் பால்ஸ் அண்ட் அங்க தெரியுதுல ஒரு கோல்டன் ரிப்பன், அது மட்டுமே 1.5 கிலோமீட்டர் லென்த் இருக்கும். ஃபுல்லாவே நிறைய ஃபயர் பிளேசஸ் இருக்கும்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வெதர் இப்போ கோல்டா தான் இருக்கு. சின்ஸ் இது ஓப்பன் ஸ்பேஸ்ங்கிறதுனால ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சுன்னா இந்த ஃபயர் பிளேசஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டண்டா ஸ்கொயருக்கு வந்திருக்கோம். இது டொரண்டோ டவுன் டவுன்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல பார்த்த மாதிரியே இந்த டண்டா ஸ்கொயர்லயும் நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா 40 feet ஹை அண்ட் மோர் தென் 52,000 LED லைட்ஸால இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்ரி இயர் இந்த இடத்துல லைட் அப் பண்ணுவாங்க. இதுதான் டொரண்டோவோட ப்ராப்பர் சிட்டி சென்டர். இந்த இடம் மினி டைம் ஸ்கொயர் மாதிரினே சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கும். இங்க ஷாப்பிங்காக தான் மெயினா எல்லாரும் வருவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சினிப்ளெக்ஸ்னு ஒரு பெரிய சினிமா தியேட்டரும் இருக்கு. இப்போ நம்ம டொரண்டோ ஈடான் சென்டருக்கு வந்திருக்கோம். இது டொரண்டோலயே இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஷாப்பிங் மால்ஸ். இங்க நீங்க எல்லா டைப் ஆஃப் பிராண்டட் க்ளோத்திங்கும் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ தான் டொரண்டோ மட்டும் இல்லாம ஆல் ஓவர் கனடால இருக்கிற டாலஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 108 feet அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல மொத்தமா 1,60,000 LED லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3 இடங்கள் மட்டும் இல்லாம டொரண்டோல பாக்குறதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. இங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷனும் இங்க ரொம்ப பெருசு. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.